ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து மைன்கிராஃப்ட்டில் வந்து மாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. நான் இந்த யூஸ் பண்ணுற வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆடன்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். ஸோ முன்னாடி இருக்கா ஆடன்ஸ்னு ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு வந்து வரும். இந்த ஆப்பில் உள்ள லோகோவை பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடு வரும். ஆடு வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு இந்த 4 ஐக்கான் இருக்கா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். நான் இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு நான் புக் மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு சில விஷயங்களை காட்டுறேன். இந்த டைனாமிக் லைட்டு, ஆஃப் ஆர்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் நிறையா மாட்ஸ் நான் அந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு சொல்லி புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஜாவாக்கு போய்ட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து க்ளோவிங் வெர்ஷன் ஒரு மாட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மேலே சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வெர்ஷன் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த வெர்ஷனுக்கு மேலே உங்கள் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாடு யூஸ் ஆகும். அதுக்கு கம்மியாக இருந்தால் அந்த மாடு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் மேலே சப்போர்ட்ஸோட வெர்ஷனும் உங்கள் வெர்ஷனும் கரெக்டாக இருக்கும், இல்லை அதுக்கும் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்னோடய வெர்ஷன் என்னன்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன். என்னோடய வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இருங்க, ஷைனின்லாம் கேட்குறானுங்க. கீழே எனக்கு போட்டிருக்கானா இருங்க ஒரு நிமிஷம். ஆனால் உங்களுக்கு தெரியாது. 1.51 கடைசியாக 51 இருக்குது. ஸோ அதோட என் வெர்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாடை நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகாது. அப்போ என் வெர்ஷனுக்கு என்ன மாடு இருக்கோ நான் அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த வெர்ஷன் அந்த மாட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வெர்ஷனை மாற்றிக்கோங்க, மைன்கிராஃப்ட் வெர்ஷனை. ஸோ இதுவும் என்னோடய இதுக்கு செட் ஆகாது. நான் கீழே போனேன்னா ஓபி லூட்ஸ்ன்னு இருக்கா, ஓகேவா? இந்த ஓபி லூட்ஸுங்கிற வந்து என்னோடய வெர்ஷனுக்கு செட் ஆகும். மேலே வந்து சப்போர்ட்ஸ் 1.20.51 இருக்குது. ஏற்றுறதுக்கு முன்னாடி ஆடு பார்க்க சொல்லுவோம். ஆடு பார்த்துருங்க. ஆடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படித்து காட்டணும். அதாவது படித்து பார்க்கணும் என்னென்ன ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க, எதை ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. இந்த மாடுக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால் வந்து நான் எதுவும் ஆஃப் பண்ணல. ஐ மீன் வேர்ல்டு உள்ளே க்ரியேட் பண்ணும்போது. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்டல்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கோங்க. கீழே மைன்கிராஃப்ட் காட்டும். ஸோ மைன்கிராஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காட்டாமல் கூட இருக்கலாம். எப்படி சொல்கிறது, டேரெக்டாக கூட போயிடலாம். இல்லை மைன்கிராஃப்ட் காட்டுச்சுன்னா மைன்கிராஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் லோட் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ மைன்கிராஃப்ட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் ஸ்டார்டட் அப்படின்னு மேலே வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இது ஒர்க் ஆகும்னு அர்த்தம், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் கிரியேட்டிவ் மோட் மாற்றிக்கிறேன். கிரியேட்டிவ் மோட் மாற்றிட்டு பிஹேவியர் பேக்கில் இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்துருச்சா, அதை ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்போ வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் பேக்லேயும் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாய்ஸ்டிக் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் காட்டாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் வரேன், அதனால அப்படி காட்டுது. ஸோ கைஸ், நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போடலாம்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். முன்னாடியாவது 400 500ன்னு போயிட்டு இருந்துச்சு, ஒரு 1K அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. 100 வியூஸ் கூட தொடர்றதுக்கு வந்து முக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது மாதிரி இல்லாமல் லைவ் போடலாம்னு ஐடியா இருக்குது. ஸோ நான் எப்போ லைவ் போடுறேன்னு சொல்லி டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சா. இந்த வேர்ல்டு ஸ்பானிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவுட் போஸ்ட் பக்கத்தில் வில்லேஜர். ஸோ இங்கே வந்து நீங்கள் டக்குன்னு ஒருத்தனை அடிச்சுட்டு வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செம்மையான ஒரு சீரி கைஸ். இங்கே ஆளே இருந்துச்சு, நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சும்மா சுற்றி இல்லாமல் நம்ம வந்த வேலையை ஒர்க் ஆகுதான்னு வந்து கரெக்டாக பார்ப்போம். சீட் வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் தரேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அதுவும் இல்லாமல் கவு பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம வேறு ஸ்பான் பண்ணணும். ஸோ
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் ஸ்பான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓபி ஐட்டம்ஸ் கிடைக்குதா, வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து நம்ம சர்வைவல் மோட் மாறிக்குவோம். சர்வைவல் மோட் மாறிட்டு இதை அடித்து பார்ப்போமா. டை ஓடாதரா, என்ன கைஸ் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. டேய் ஓடாதரா. இங்கே பாருங்க ஆன்விலு இதெல்லாம் கிடைக்குது. ஐய் இங்கே பாருங்கள் அயன் பிளாக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் இங்கே பாருங்கள் டைமண்ட்லாம் இது இந்த இது அப்கிரேட் அது பண்ணுவோம்ல, அது கிடைக்குது. டீ என்னடா பண்ணுற, குட்டி ஃபாக்ஸாக கொண்டு வச்சு கைஸ் இந்த இது. இந்த மாதிரி ஓபி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். நீங்கள் இதை வச்சு மைண்ட் கிராஃப்டில் பீட் பண்ணலாம். ஓகேவா. இல்லைடா பாவம் கைஸ், அழகாக இருக்குது. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் மைண்ட் கிராஃப்டை பீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் பாக்கெட் எடிஷன்லையும். ஏன்னா பிசி வந்ததுக்கப்புறம் இதை மறந்துட்டு போயிடே நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ இதுலேயும் நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ பை கைஸ்.